உங்களை யாரும் மதிக்கவில்லையா? அதற்கு இதுதான் காரணம். இந்த 5 பிரச்சனைகளை சரி செய்துவிட்டால் மதிப்பு தானாக கிடைக்கும். அதில் 1, அதீத பேச்சு. புத்தர் மௌனம் ஒரு மகா சக்தி என்பார். ஒருவர் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் வார்த்தைகளின் மதிப்பு குறைகிறது. தேவையில்லாத விஷயங்களை பேசுபவர்களை, இரகசியங்களை காக்கத் தெரியாதவர்களை உலகம் மதிக்காது. இதற்கு தீர்வு எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2, தற்பெருமை பேசுதல். நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று அகங்காரத்துடன் இருப்பவர்களை கண்டால் மக்கள் விலகிச் செல்வார்கள். கர்வம் ஒரு மனிதனின் அறிவை குருடனாக்குகிறது. மற்றவர்களை குறைத்து மதிப்பிடும் பொழுது உங்கள் மீதான மரியாதை தானாகவே குறையும். இதற்கான தீர்வு பணிவுதான் உண்மையான பலம் என்பதை உணருங்கள். 3, பொய் பேசுதல். தன்னம்பிக்கைதான் மரியாதையின் அடிப்படை. தன் நம்பிக்கை, தன்மேல் இருக்கும் நம்பிக்கை. ஒரு முறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் பிறகு நீங்கள் உண்மையை சொன்னாலும் உலகம் அதை ஏற்காது. நேர்மை இல்லாத ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் கௌரவம் கிடைக்காது. இதுக்கான தீர்வு கடினமாக இருந்தாலும் உண்மையை சொல்ல பழகுங்கள். 4, கோபம் மற்றும் நிதானமின்மை. சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுபவர்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் ஒரு பலவீனமான மனிதராகவே கருதப்படுகிறார். கோபத்தில் கத்துபவன் மற்றவர்களின் பயத்தை பெறலாமே தவிர மரியாதையை பெற முடியாது. இதற்கு தீர்வு நிதானத்தை ஆயுதமாக்குங்கள். 5, மற்றவர்களை சார்ந்து இருத்தல். தன்னுடைய தேவைகளுக்கும் முடிவுகளுக்கும் எப்பொழுதும் மற்றவர்களையே சார்ந்து இருப்பவர்களை உலகம் மதிப்பதே இல்லை. உங்களுடைய சொந்த உழைப்பும் தனித்தன்மையும் இல்லாத பொழுது உங்கள் மதிப்பு பூஜ்ஜியமாகிறது. இதற்கு தீர்வு சுயசார்புடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த 5 விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் மரியாதை தானாக வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.